அன்னைக்கு கூட ஒரு கண்ணாடியை போட்டு உடச்சு விட்டான் இவன். யாரு சூரி ப்ராப்பர்ட்டியை தூக்குறேன்னு சொல்லி ஒரு கண்ணாடி உடஞ்சு போச்சு. காலையில ஷாட். அந்த தென்பாண்டி சிங்கம் சீரியல் அப்ப நாங்க வந்தப்ப நடந்துகிட்டு இருந்துச்சு. கலைஞர் கதை வசனம். ஆமா. அந்த சீரியல்ல போய் ஒரு நாள் வேலை செய்ய கிடைச்ச வாய்ப்புல நான் நல்லா வேலை செஞ்சு நல்ல பேரை வாங்கி தொடர்ந்து அவர்கிட்ட வேலை செய்யற வாய்ப்பு பெற்றேன். அதன் பொறுத்துல சங்கமம் பட ஷூட்டிங்ல எல்லாம் நான் தான் கூட்டு போனேன் இவனை. வாசன் ஹவுஸ்ல ஒரு நைட்டு அடுத்த நாள் காலைல ஷூட்டிங், நைட்டு செட்டப் பண்றோம். அன்னைக்கு கூட ஒரு கண்ணாடியை போட்டு உடச்சு விட்டான் இவன். யாரு சூரி ப்ராப்பர்ட்டியை தூக்குறேன்னு சொல்லி ஒரு கண்ணாடி உடஞ்சு போச்சு. காலையில ஷாட். ஷாட் விந்தியா கண்ணாடி முன்னால் நிக்கிறமான்றாங்க. லோகோ ஆர்டிஸ்ட்னு பிடிச்சி கத்துறா, அப்படி என்னடா எவனடா வேலைக்கு கொடுத்து இப்படி பண்ணிட்ட அப்படின்னு. அப்புறம் போய் கண்ணாடியெல்லாம் தயார் பண்ணி கொடுத்தோம். அந்த இதில் தான் வாசன் ஹவுஸுக்கு எதிர்த்தாப்புல தான் ஒரு ஷார்ட் மணிவண்ண கார் கண்ணாடியை ரகுமான் உடைக்கும் போது கூட்டத்தில் நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு ஷார்ட் ஸ்டில் போட்டு அந்த வாய்ப்பெல்லாம் அன்றைக்கி நான் கூட்டிகிட்டு போய் தான் நிகழ்ந்துச்சு. அப்படி அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ணி பாரதிராஜட்ட வேலை செஞ்சு அவன் பேரலாம் அவன் எலக்ட்ரீஷியன் அப்படி இப்படிலாம் வேலைக்கு போய் அவன் நடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் நான் டைரக்டராக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு சூழலில் அப்படியே வந்து எனக்கு முன்னாலேயே டைரக்டர் வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பில் என்ன சொல்கிறது, பெரிய ஆட்கள்லாம் இல்லாமல் நான் அவங்கள பூரா கொண்டு போகிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க, ஏங்க சினிமாவில் வேல்யூவான ஆட்களை சேர்த்துக்கிட்டு அடுத்து பதப்படணும். இல்லைங்க, என் கூட இருந்திருக்காங்க, இப்படியே கொண்டு போகணும்னு 2-3 இடத்துல நான் அதனாலேயே வேல்யூ இல்லாமல் ட்ராப் ஆகிற சுச்சுவேஷன். அவருக்கு சிபாரிசு பண்ண போய் அவர் மாதிரி இன்னும் 4 பேர். சரி சரி. ஆமாம்.